தம்பி ஓ முருகா அவர்கள் இப்ப வில்லிசை பாட போறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அல்லல் போமல் வினை போமன்னை வயச்சில் பிறந்ததொல்லைவோ போகா துயரம்போம் நல்ல குணமதிகமாமருணை கருணை கோபுரத்தின் மேல் வீச்சிருக்கும் மாமருணை கருணை கோபுரத்தின் மேல் வீச்சிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதற்காலே வேதத்தில் வீச்சிருப்பாள் என் விமலையே கமலவாணி வேதத்தில் வீச்சிருப்பாள் விமலையே கமலவாணி சூதற்ற மனதுடனே சுந்தரம் உருவாய் தோன்றி சூதற்ற மனதுடனே சுந்தரம் உருவாய் தோன்றி ஈரற்ற வழங்கினால் அடியார் சிந்தையில் இருந்த அரசாட்சி செய்வாய் என் பாகத்தை நம்பினோருக்கு பரிசு மலை தந்தருள்வாய் என் நம்பிக்கையே நான்கு முகன் தேவியே விமலையே கமலவாணி தாயே சரஸ்வதி தப்பாமல் வந்து என் நாவில் கொழுவிருப்பாய் நிச்சயமாவே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் அஞ்சு முகம் தோன்றில் அமையோ ஆறு முகம் தோன்றும் அஞ்சல் என்றே வெஞ்சமரில் வேல் தோன்றும் மனதில் ஒரு கால் நினைக்கின் உமது இருகால் தோன்றும் என் ஐயனே மனதில் உமை ஒரு கால் நினைக்கின் உமது இருகால் தோன்றும் அமையோ முருகா முருகா என்று உருகி தொழுவார் தம் முன்னே செயல்பட்டழிந்தது திருச்செந்தூரான் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரன் வெறுப்பும் எம் பெருமான் முருகன் திரு கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலை மேல் நான் முகன் பிரம்மன் கையெழுத்தே சாமி கணபதியே என் குரு அப்பனை கணபதியே என் குரு உனக்கண விளையோ நான் மர அப்பனை குணபதியாரும் குஞ்சரம உனை பாட ஐயனை நல்லறியானதாலும் நந்தி மகள் குடமைதாலும் அடியார்கள் இருகையில வீசு கோலம் என்னை அளந்ததொரு ராமர் பானம் அப்பனே உந்தன் சொல்ல நாங்கள் பா ஐயனே உந்தன் சொல்ல நாங்கள் பா ஐயனே உடனிருப்பாய் அடிரா சாமி உடனிருப்பாரிரா சாமி ஹரிராம ரகுராம அன்னை சீதாதேவி மணவாளா இந்த சிறியனை காத்தருள் கோசலையா திருமகனே கோசலையா திருமகனே இந்த குழந்தைக்கு நீ வந்தருள் சாமி வண்டிருந்து கவிகள் பாடுவான் வானரங்கள் இசை
மயில்கள் போடும் நம்ம தென்றல் வீசி மலை போலியும் கைய தென்போதிக மலையில் வாழும் தெய்வ குருமுனி அகஸ்தியர் பாதம் ராம பாடுவேனே ராணு உள்ள ஐய பலகாலம் உனை தொழுத குருவனே நானும் உன்ன குருவனே நானும் உன்ன ராமா குத்தங்குற வந்திடா குத்தங்குறைகள் ஏதோ வந்திடா சுவாமி பிரம்மனோட பிறவி பாட பிரம்மதேவர் மறுபிறவி பாட ஆதி பகவானே வரந்தருவா அதாவது அடிமுடி காணாமல் அண்ணாமலையில் சோதியாக நின்றாரே ஆண்டவனாகி ஆதி கரைக்கண்டனாகி சாம்போ சிவமூர்த்தி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ருத்திரருக்கும் ருத்திரராகிய ஆண்டவனாகிய கடைக்கண்டன் சாம்போ சிவமூர்த்தியாக திகழ்கின்றாரே அடியவருக்கு இனியவர் அநாத ரட்சகன் ஆண்டவனாகிய சிவபெருமான் திருவண்ணாமலையிலே ஜோதி பிளம்பாக காட்சியளித்தார் அல்லவா காட்சியளித்திருக்கிறார் அண்ணாமலை நாதனாக அண்ணாமலை நாதனாக ஆண்டவன் அடியவருக்கு இனியவராக காட்சியளித்திருக்கின்றார் அதாவது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் போட்டி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஏற்பட்ட போட்டியினால பிரம்மா நான் படைக்கப்பட்ட தொழிலை கொண்ட நான்முகனாகிய பிரம்மதேவன் போய் பகவானுடைய அடியை காண்பதா என்று ஆணவம் கொண்ட பிரம்மதேவன் ஆமா ஆகாய மார்க்கமாக அன்னபட்சி வாகனத்திலே பறந்து செல்கின்றார் தாளம்பு பொய் சாட்சி சொல்ல பிரம்மாவுக்கு பூலோகத்தில கோயில் எதுவும் கிடையாது பிரம்மா சாபம் பெற்றார் பிரம்மா சாபம் சிவபெருமானுடைய சாபத்தை பெற்று பூலோகத்திலே மானுடனாக பிறப்பா என்று சாபம் பெற்றார் அல்லவா அவருடைய மறுபிறவியானது எந்த நாடு தெரியுமா நாட்டிலையும் நல்ல நாடு என்ன நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல அது நாவலர்கள் புகழும் நாடு கோடமாட பொழியும் நாடு வியன் உலகம் எல்லாம் கியாதி பெற்ற ஐயா விரிஞ்சி நகர் தன்னதியில விரிஞ்சி நகரில் அந்த விரிஞ்சிபுரம் தன்னதியில ஐயனை யாரெல்லாம் ஆண்டு வாரா ஐயா சிவநாதன் என்று சொல்லி சிவநாதனோடு நயனநந்தினி என்று சொல்லக்கூடியவர்கள் வேதிய குலத்திலே உதித்த சிவநாதன் நயனநந்தினி பெண்கொடியாருக்கு அருந்தவ புதல்வனாகவே சிறப்பாக வெள்ளு படிக்கிறார்கள் கொஞ்சம் நயனநந்தினி என்பவர்களுக்கு அருந்தவ புதல்வனாகவே இந்த பிரம்மதேவனாகப்பட்டவர் அருந்தவ புதல்வனாகவே சிவசர்மனாகவே பிறந்து வளர்ந்து வருகின்ற நாளையில் 5ஆம் வயதிலே தந்தை இழக்க எம்பெருமானுடைய கிருபையினால அவர் செய்து வந்த பூஜை பணிவிடைகளை எல்லாம் பூஜை பணிவிடைகள் எல்லாம் தொன்று தொட்டு செய்ய முடியாமல் இருக்க கண்ணீர் மல்க அந்த நயனநந்தினி பெண்கொடியானவள் அழுது புலம்பி இருக்கின்ற போது ஆண்டவன் பகவானாகப்பட்ட சிவபெருமான் அன்று இரவிலே கனவிலே தோன்றி இந்த சிவநாதனுக்கு அதாவது பூநூல் உபத்தியானம் பண்ணி அந்த அந்த பிரம்ம தீர்த்தத்திலே விரிஞ்சிபுரத்திலே அந்த சிவசலத்திலே இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்திலே தீர்த்தமாடி 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்களையும் கற்று நீதியோடு நேர்மையோடு பூட்டி இருக்கக்கூடிய உற்றார் உறவின் முறைவினராக இடர்பட்டு பூட்டி இருக்கக்கூடிய சிவாலயத்தை பழையபடி பூட்டி இருக்கக்கூடிய தாளிட்டு இருக்கக்கூடிய சிவாலயத்தை பழையபடி சிவபூஜை செய்து வருவார்களானா இவனுடைய சாபம் நீங்க என்று சொல்ல அதன் பிரகாரமாகவே சிவநாதனப்பட்டவள் ஆண்டவனுடைய இரவிலே பெற்ற வரத்தின் பிரகாரமாக 10 வயது பாலகனாக திகழக்கூடிய இந்த சிவநாதனாகப்பட்டவன் பகவானான சிவனாருக்கு ஏ பகவானான சிவனாருக்கு அந்த விரிஞ்சிபுரம் தளமாதிர ஆண்டவனாகிய சிவனாருக்கு அல்லும் பகல் 60 நாளையும் பூஜை பணிவிடைகள் செய்து கொண்டு வருகின்றான். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை இவனுக்கு குருவாகவே தோன்றி சிவநாதனுக்கு குருவாகவே தோன்றி சகல சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுக்க பகவானுக்கு பூஜை பணிவிடுகிற போது சிவபெருமானாகப்பட்டவர் ஈசனாகிய சிவபெருமான் இவனோ 15 வயது பாலகன் அல்லவா சாய்ந்து
தன்னுடைய தலை சாய்ந்து மாலையிட்டு கொடுக்க ஆமா அப்பொழுது மாலை சுட்டி ஆண்டவனாகிய மகேஸ்வரனாகிய சாட்சாதி சிவபெருமானுக்கு ஆமையோ பூஜை பணிவிடைகளை செய்து ஆதியிலே பிரம்மாவாக இருக்கப்பட்டவர் இந்த சிவனான பிறந்தவர் சிவசாபத்தை நீக்கி ஆமா அந்த விரிஞ்சிபுர ஸ்தலத்திலே ஆமண்ணா விரிஞ்சிபுர ஸ்தலமாதியில பிரம்மதேவர் சாபம் பெற்று சாப விமோச்சனம் ஆண்டடைந்து சாப விமோச்சனம் தான் அடைந்தார் ஈசன் கீருவையால விரிஞ்சிபுர தலமதியில பிரம்ம நல்ல தேவர் அவர் மறுபிறவி எடுத்த அவதார நோக்கத்தை முடித்த ஆண்டவன் அனுக்கிரகத்தால பகவானுடைய திருவருளால் கொள்ள வரம் வெள்ள வரம் வேண்டிய வரங்கள் எல்லாம் வாங்கி சிரோடு சிறப்போடு விரும்புகிற தளத்திலே புகழாகவே குழுவிருந்து வருகின்றாரே ஆதிசிவனும் சக்தியுமாகவே